இல்லையா சுகுணேஷ், காலையில டீ கப் அங்கேயே இருக்கு, அதை பிடிக்காம நீ என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அதையே கேட்குற. நேற்று நைட்டு ஏதோ கனவு வந்துச்சு. நல்ல கனவு. அதான் வந்து அதை ரிமெம்பர் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், வரமாட்டேங்க. அப்படி என்னவா இருக்கும்? என்ன கனவு? ஒரு பொண்ணு வந்துச்சு கனவுல. அதான் நல்ல கனவுனே நினைச்சேன்டா. என்ன கனவு? தெரியல. ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஒரு இடத்துல பார்த்து கூப்பிட்டுச்சு. இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருந்துச்சு. சரி சரி, வீடியோ போய் பிடிச்சுள்ள. இல்லை இல்லை, அதாவது வந்து படிக்கிற பொண்ணு. நான் ஸ்கூல் டைம் இந்த மாதிரி. ஆனால் அவனு சேம் ஏஜாக இருந்துச்சு. சரி சரி சரி, அதான் வந்து கூப்பிட்டுட்டு ஏதோ சொல்ல வந்துச்சு. அதுக்குள்ளேயும் முடிச்சுட்டேன். நானும் கனவு இருக்குமா இருக்கும். நீ ஏதாவது அதான் இல்லையா, ஏதோ சொல்ல வந்துச்சு ஆசையா. ஏதோ 4 வார்த்தை சொல்ல வந்துச்சு. 4 வார்த்தையா 3 வார்த்தையான்னு தெரியல. வீட்டுக்கு போனா இல்லைங்க ஐயா, வேற ஏதாவது இருந்திருக்கு. ஐ அப்படின்னு வந்துச்சு. அறிவு கட்டவனே. ஐயோ ஐயோ இல்லையா? சரி விடு, இன்னைக்கு கனவை பத்தி பேசிடுவோம். பேசுவோம். இது வெட்டி பேச்சு வீணா போச்சு. ஆமா பஸ், ஏதோ ஒரு பொண்ணு என்னை தேடுன்னு நினைக்கிறேன். கனவுல கூட வந்து என்னை தேடுறான். ஒரு மண்ணும் கிடையாது, யாரும் என்னை தேடல. கனவுனா இப்படிதான் ரேண்டமா தான் வரும். ரேண்டமாலாம் கிடையாது. பொண்ணு என்னை தேடுது. உங்களுக்கு போறாம ஐயா, அது மூளை வந்து சில எலக்ட்ரிக் வேவ்ஸ் எல்லாம் இது பண்ணி சப்கான்சியஸ் மெமரியில இருக்கிறதெல்லாம் எடுத்து காட்டும். அதை விட்டு ஏதோ பொண்ணு தேடுது ஓடுது. பிசிக்ஸ் வாத்தியார் மாதிரி பேசிக்கிட்டு. கனவுனா இப்படித்தான் வரும். ஐயோ, கனவுல இருக்கியா புரோட்டானு எலக்ட்ரானு நியூட்ரானு, ஐயோ எல்லாம் ஞாபகம். அதெல்லாம் இருக்குங்க ஐயா, அதனாலதான் கனவு வருது. டீப் ஸ்லீப்ல இருக்கும் போது தான் வந்து கனவு வரும், தெரியும்ல? அப்படியா? என்னன்னா நீ என்னமோ யோசிச்சு வச்சு கதை எழுதுன மாதிரி அந்த பொண்ணு உன்னைய தேடுது ஓடுதுன்னு இருக்க. இல்லையா? அப்போ கிடையாது. இப்படி நம்பி யார்ட்டையா போய் செருப்படி வாங்கிடாது. சங்கட்டம். அப்போ கனவு ஏன் வருது? அப்போ கனவு வந்து பாடி ஸ்லீப்ல இருக்கும், மைண்ட் வந்து ஸ்லீப்ல இருக்கும். அதனால ஃபுல் ஸ்லீப்ல போயிடக்கூடாது, கோமா ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது. அதெல்லாம் கரெக்டா வச்சுக்கிறதுக்காண்டி தான் கனவு வருது. அந்த நேரத்துல வந்து பிரெயின் ஆக்டிவாவே இருக்கும். நார்மலா இருக்கிறத விட பிரெயின் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது வந்து கனவுல தான். அப்போ தூங்கும் போது பிரெயின் நார்மலா ஆகாதா? நார்மல்லாம் ஆகாது. அது ஆக்டிவா இருந்தா தான் நீ அடுத்த நாள் எந்திரிச்சு போவ. இல்லைன்னா எங்கிட்டாவது பாடையில 4 பேர் தூக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. தூங்கும் போது கூட நிம்மதியா தூங்க மாட்டேன். ஆமா, அது எதனாலனா அந்த காலத்துலலாம் வந்து எப்படின்னா ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும் சர்வை பண்றதுக்கு. அதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும் மூளை, இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு. அப்போ வந்து தூங்கும் போது வந்து அது ரொம்ப ஆக்டிவாக இருக்கனால நல்லா யோசிச்சு சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ் எல்லாம் அப்படிதான் நம்ம பழங்காலத்தில் இருக்க மனிதர்கள் எல்லாத்துக்கும் வந்து அதன் மூலியமாக தான் அடுத்த நாள் வந்து வேலையை கரெக்டாக பார்த்து அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது இது பண்ணுவாங்க. ஓ, அப்போ மிட் நைட் மோட்டிவேஷனுங்கிறது தானா? தூங்கிட்டு திடீர்னு கனவு வந்ததுக்கப்புறம் எந்திரிச்சு போய் ஆமாம் காலையில் எந்திரிச்சோன்னே சால்வ் பண்ணிடலாம். சில ப்ராப்ளம் நம்மளே வந்து பண்ணியிருப்போம். சில நைட்டு நேரம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம், இது எப்படி சால்வ் பண்ணுறதுனே தெரியல எனக்கு. காலையில் அப்படியே கிளியராக ஒன்று வந்துடும். ஆனால் என்ன, அதை மறந்துடுவோம் 5 நிமிஷத்துல. திருப்பி அதே ப்ராப்ளத்தில் சிக்கி சின்ன பண்ண வாங்கிட்டு இருக்கோம். எனக்கு ப்ராப்ளம் நைட்டு அந்த மாதிரி அது வந்து இல்லை. ப்ராப்ளத்தை பற்றி எனக்கு லவ் ஸ்டோரி அந்த மாதிரி தான் வந்துருக்கு. ப்ராப்ளமே அதான். மனுஷன் எல்லா நேரமும் அதே பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கனால தான் உனக்கு அந்த மாதிரி கனவு வருதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச பொண்ணு வருவாங்களா எப்படி? தெரியாத பொண்ணுங்களா வரும். அதாவது வந்து கனவுல வர்ற ஃபேஸஸும் வந்து நம்ம சப்கான்சியஸாக வந்து எப்பயாச்சும் நம்ம மூஞ்சில பதிஞ்சிருக்குமா. ஓஹோ, நீ வந்து ரோட்ல போயிட்டு இருப்ப, 100 பேரை பார்த்துருப்ப, ஆனா வந்து அது கான்சியஸ் மெமரியில பதிஞ்சிருக்காது, சப்கான்சியஸ் மெமரியில பதிஞ்சிருக்கும். அதுதான் வந்து உனக்கு கனவுல வந்திருக்கும். நீ அந்த மாதிரி ஏதோ பொண்ணு எந்த நல்லா இருக்க பொண்ணு அப்படின்னு பார்த்து இருந்திருப்ப, அதுதான் உன் கனவுல வந்திருக்குமா. வேற ஆகுதா? எனக்கு தெரியாம என் பிரெயின் வேலை பார்க்குது. நிறைய வேலை பார்த்து சொன்ன பேச்ச கேட்காம இருக்காங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் பிரெயின். பஸ் அதே மாதிரி இன்னொரு மாதிரி தான் கனவு வரும். நம்ம கனவுல தண்ணி குடிச்சிட்டு எங்கேயா பைப்ல வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருப்போம். என்ன சொல்ல வரேன் புரியுது. பைப்ல வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா பேட் ஈரமாயிடும். ஆமா, நைட்டு உச்சா போறதுக்கு பாத்ரூம் போனவன் என்னடா பெட்டு ஃபுல்லா ஈரமா இருக்கு செருப்பால் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு சின்ன வயசுல நிறைய வாட்டி நடந்தது பஸ். அடிக்கடி நடக்கும். எங்க அம்மா எதுக்காண்டி என்ன பண்ணாங்க, அலாரம் வச்சு போய் தனியா வாஷ்ரூம் கூட்டு போய் இப்படி பண்ணி இருக்காங்க. எனக்கு அந்த அளவுக்கு நடந்தது கிடையாது, இருந்தாலும் இது நடக்கும். இல்ல அவ்வளவு பண்ணியும் போயிருவேன். மிஷன் ஃபெயில்டு அப்படிங்கிற மாதிரி. அலாரம் வச்சும் காலையில எந்திரிச்சு
பண்ணிட்டு இருப்பாங்க. இவனை ஏன் பெத்தோம், இவன் நமக்கு தேவைதானா அப்படிங்கிற மாதிரி. இப்போ வரையும் கூட அந்த கனவு சில நேரம் வரும், ஆனா டக்குன்னு வந்து சுதாச்சிருவோம். ஆமா, வரமாட்டேங்குது. அந்த மாதிரி பைப்ல வந்து நம்ம ஹோஸை பிடிச்சிட்டு நிப்போம், தண்ணி வராது. நீ நேரா பேசினா கூட கரெக்டா புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நீ இப்படி பேசுறதா ஐயோ, அவன் என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்க போறான். ஆமா, போயிட்டு சுவிட்ச் ஆஃப் போற கண்டி நிப்போம். ஏதாவது கனவுல நம்ம நிப்போம், வராது. ஆனா ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கும், வராது. ஆமா, வராது. இப்ப ஏதோ லாக் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன், உள்ள இன்டர்னல் லாக் வச்சிருக்கேன், தெரியல. முதல்ல அன்கண்ட்ரோலா இருக்கும், இப்ப கண்ட்ரோல். ஆமா, அதாவது நீ வந்து பெரிய மனுஷன் ஆயிட்ட, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற தகுதி உனக்கு வந்துருச்சுன்றது கனவுல கூட தெரியுது. ஆஹா, வயசுக்கு வந்துட்டேன். அச்சை, இதே மாதிரி தான் இந்த மாதிரி கனவுகள்லாம் வரும். தண்ணி ரொம்ப தவிக்கும் சில நேரம், அதுக்கு திடீர்னு எந்திரிச்சு பார்த்தோம்னா தண்ணி ஆனா கனவுல தண்ணி தவிச்சாலும் நிஜத்துலயுமே தண்ணி குடிச்சோம்னு வச்சுக்கவேன், அது கொஞ்சம் அப்படியே கிளியரா இருக்கும். தண்ணி தவிக்கிறதுக்கு தான் கனவுலயே வந்திருக்குன்ற மாதிரி இருக்கும். ஆமா, பஸ் அப்புறம் இந்த சடனா ஒரு சின்ன ரீல்ஸ் மாதிரி எல்லாம் கனவு வரும். ஆமா ஆமா, பெரிய பெரிய கனவு வராம டக்குனு கிணத்துக்குள்ள தமான்னு அடிச்சு விழுகிற மாதிரி, உடம்பு துடிச்சுக்கிட்டு இருக்கும். உடம்பு துடிச்சுக்கிட்டு இருக்கும். திடீர்னு வந்து கிணத்துக்குள்ள விழுகிற மாதிரி, படியில உருள்ற மாதிரி, இன்ஸ்டா ரீல்ஸ் மாதிரி வந்துட்டு போகும். திடீர்னு வந்து காரு டம்முன்னு இடிக்கும். திடீர்னு வருவாங்க, பூனையை போயிட்டு பின்னாடி பயமுத்துறோம்னா துள்ளும். அதேதான், இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஏர்ல டமானிக்கல. வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பேய் பிசாசு பார்த்த மாதிரி பாக்குறாங்க, நம்ம பறந்துகிட்டு இருப்போம் அந்த நேரத்துல. அது எம்பாரஸ்டா வர என்ன பண்ணோம், காடு டங்கு டங்குன்னு ஆடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்போம் நம்ம பெட்லயே, ஆடு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருப்போம். அது அப்புறம் வந்து சில கனவெல்லாம் இருக்கும். உங்களுக்கு வந்திருக்கா ட்ரெஸ் போடாம? ஆமாங்க ஐயா, அதுக்கு ரொம்ப ட்ரமாட்டிக்கா இருக்கும், ரொம்ப கஷ்டம். அதை யோசிச்சு பார்த்தா அடுத்த நாளே அப்படியே யோசிச்சு பார்த்தோம்னா இப்படியா நடந்துச்சு கனவுல யோசிச்சுக்கிட்டு இருப்போம். வெறும் ஷர்ட் பனியனை மட்டும் போட்டுக்கிட்டு கிங்கினி விங்கினி ஆட்டிக்கிட்டு கடைக்கு போய் கடையில பொருள் வாங்கிட்டு இருப்பேன் நான். நீங்க தான் கடைக்கு போனீங்க, ஏரியாக்குள்ளே போயிட்டீங்க. நான் ஸ்கூல்ல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸ்கூல்ல யூனிஃபார்ம் போடாம யூனிஃபார்ம் போடாத கூட விடுங்களே, கடை ட்ரெஸ்ல ஒண்ணுமே போடாம போயிட்டு. ஆமா, அப்பனா போக்சோ இருந்துச்சுன்னா புடிச்சு உள்ள போட்டுருப்பாங்க. ஆமா, எல்லாரும் பாத்துட்டே போவாங்க, ஆனா எவனும் ரியாக்ட் பண்ண மாட்டேன், நம்ம வாட்டுக்கு போய்கிட்டு இருப்போம். அது நமக்கு பயமா இருக்கும், என்ன அப்படின்ட்டு. எப்படி புடத்துறோம் சட்டிலாம் போடாம. சில நேரம் அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு அது உண்மையான பயந்துகிட்டு இருப்பேன், ஏன் இப்படியா நடந்துச்சு நேத்து. எனக்கு அது ஞாபகம் இருக்காது. காலையில எந்திரிச்சா சாயங்காலம் மாதிரி இருக்கும். எப்படின்னா சாயங்காலம் எந்திரிச்சு ரொம்ப கனவெல்லாம் பயணமா இருக்கும், மூஞ்செல்லாம் வேர்த்து அந்த மாதிரி எந்திரிச்சு போச்சு. ஸ்கூலுக்கு லேட் ஆகி போச்சு, ஐயோ பார்த்தா சாயங்காலமா. டேய் நாளைக்கு லீவு. கரெக்ட், சாட்டர்டே நடக்கும் இது, நடக்கும் வீட்டுல. நாளைக்கு லீவு, இப்ப எதுக்கு நீ எந்திரிச்சுக்கிட்டு ஊரை சுத்திட்டு இருக்க? எங்க வீட்டுல கேட்பாங்க, என்ன பேக் எல்லாம் ரெடி பண்ற, என்ன ஸ்கூலுக்கு அங்கிட்டு போய் ஆட போத கம்மநாட்டி அப்படியே இந்த மாதிரிதான் இருக்கும். ஆமா, அப்புறம் ஸ்கூல் கனவு ஒன்று இருக்கும், வந்திருக்கா? ஸ்கூல் கனவுனா என்ன மாதிரி? எல்லாருக்கும் வந்திருக்கும் அந்த கனவு. கனவுங்கிறதோட அது ஒரு மார்வல் சீரிஸ் மாதிரி. கண்டுபிடிச்சிட்டேன், துப்பாக்கி எடுத்துட்டு ஸ்கூலை காப்பாத்துறது. அதானே, டீன்னு எவனா அடிச்சு உள்ள வந்துருவாங்க. ஆன்டகானிஸ்ட் எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் புரோட்டகானிஸ்டா நீங்க மாறி. ஆமா, அயன்மேன் சூட் எல்லாம் எனக்கு வந்திருக்கு. என்னடா பாக்ஸா என்னடா பாஸா அப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் அவன் மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், திடீர்னு துப்பாக்கி சைட்ல இருந்து எடுத்துட்டு டெரரிஸ்ட் எல்லாம் சுட்டுட்டு காப்பாத்திக்கிட்டு இருப்பேன் ஸ்கூலே. எனக்கு திடீர்னு எப்படின்னா, ஸ்கூல் அசம்பிளில உட்காந்துருப்பேன், திடீர்னு பார்த்தா வந்துருவாங்க ஆன்டகானிஸ்ட். திடீர்னு ஒரு ட்ரக் எடுத்துட்டு வந்து இறங்கி பாகிஸ்தான் இறங்கி. ரைட்டு, அங்க இப்படி பாத்தியா முஸ்லிம்ஸ் பாகிஸ்தான் இறங்க. நான் முஸ்லிம்ஸ் சொல்லவே இல்லை, பாகிஸ்தான்ல முஸ்லிம்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அப்படிதானே கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லுங்க. அது அப்ப வந்து நீங்க ஸ்டீரியோடைப் பண்றீங்க, எப்படியே மாத்திட்டேனா? மாத்தி விட்டாங்க. ஆமா, திடீர்னு வந்து ஐஎஸ். ஆமா, அவங்க ஐசிஐசிஐ பேங்க் எல்லாம் வந்துட்டு கடனை திருப்பி அதுக்கு இல்ல பஸ் இது கொள்ளையடிக்க வந்துட்டாங்க கடத்துற. அப்ப வந்து திடீர்னு என் சாக்ஸுக்குள்ள வந்து பிஸ்டல் வச்சிருந்தேன். சாக்ஸுக்குள்ள பென் டிரைவே எடுத்துட்டு மாட்டாங்க. ஸ்கூல் படிக்கும்போது நீயே பிஸ்டல் அளவுக்கு தான் இருப்பேன். அப்போ வந்து ஜட்டிக்குள்ள தான் பிஸ்டல் வச்சிருப்பேன். அந்த மாதிரி சாக்ஸுக்குள்ள வச்சுட்டு எடுத்து டம்முன்னு போட்டுட்டு இந்த கையை எங்க நீட்ட போறது அயன்மேன் ஷூட்டு. அங்கிட்ட கிளம்பி வராங்க ஒன்னா. என் பிரின்சிபல் பாத்துட்டு ஆன்னு பாக்குது, வந்துட்டா சேவியரா வந்துட்டு ஏன் தெய்வமே அப்படின்னு. ஸ்கூல்ல கிரஷ் எல்லாம் வந்து அடிச்சிட்டு இருக்கு. கிரஷ் எல்லாம் வந்து இன்டு 4 ஆயிடுது. நான் கிரஷ் வச்சிருந்ததெல்லாம் வந்து எனக்கு கிரஷ் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி வந்து மாறி அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனா அதே மாதிரிதான் இருக்கும். என்ன பண்றது? ஆமா, ஏமாந்து போயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா சூப்பரா இருக்கும். திடீர்னு AK-47 சைட்ல இருந்து எடுத்து பீரங்கியெல்லாம் எடுத்து ராக்கெட் லாஞ்சர்லாம் விட்டுக்கிட்டு இருப்பேன் நான் ஸ்கூலுக்கு. அம்மா கனவு வரலாம் இப்படிதான் நிறைய கனவு வந்துகிட்டே இருக்கும். ஆமா.
அதில் ஒரு கனவு தான். நல்லா படிக்கணும் என்ன. சரிப்பா, பை பாய் பாய் பாய். ஏய் சிவமேசனன், என்னடா பண்ணுறீங்க? யாருக்கு டாட்டா கட்டிட்டு இருக்க கிளாஸில் உட்காந்து? மேம் மேம் மேம். ஏய் ஒழுங்கு கிளாஸ் கவனி. மேம் அப்பா. டேய் அப்பா, கிளாஸ் ஆரம்பிச்சு 4 மணி நேரம் ஆச்சு. அந்த கிளாஸ் கவனி. கிளாஸ் 4 × 4 44. எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. டீ சுமார் சொல்கிறா டீ டீ கிளாஸ் ஆரம்பிச்சாங்க. என்ன கிளாஸில் தானே இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம், பேச வர அந்த மிஸ் திட்டம். என்ன இது? சரி ரைட்டு. டீ 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 திடீர்னு பாட்டி வச்சுட போதுடா. சரி விடு விடு. என்ன ஸ்நாக்ஸ் இன்னைக்கு? ஸ்நாக்ஸா? மேகி எடுத்துகிட்டு வந்தேன் இன்னைக்கு. மேகியா? அப்போ வேமா சாப்பிட்றணும்டா. ஆமாம், இல்லைன்னா அப்புறம் டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஆகி போயிடும். ஆமாம், சூட்டோட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். எடுத்துருவோமா இப்போ? சரி. டீ என்னடா உள்ள ஒன்றுமே இல்லை? ஏய் நான் எடுத்துகிட்டு வந்தேன்டா, எதையுமே காணோம். எப்படிடா காணாம போகும்? தெரியலையேடா. ஸ்டூடெண்ட்ஸ், யார் திடீர்னு பிடி சார் வர? என்னடா? இன்னைக்கு உங்களுக்கு 5 பீரியட் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு பிடி கிளாஸ். ஏய் சூப்பர்ரா. மேக்ஸ் கிளாஸ் உங்களுக்கு கிடையாது. ஏய் எல்லாரும் வாங்க கிரவுண்டுக்கு போகலாம். என்னடா இது ஆச்சரியமாக நடக்குது? என்னடா அது வித்தியாசமாக இருக்குது? ஏய் ஆமாண்டா. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இன்றைக்கி பிடி கிளாஸை ஒத்தி வச்சிடுறோம். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, அதனால இன்றைக்கி இல்லை. என்னடா இது? இப்போ தான்டா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, மழை எங்கடா வந்துச்சு? அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. ஐயோ என்ன இலவனே தெரியல. சரி ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் இருக்கு. சர்ப்ரைஸ் டெஸ்ட்டா? சர்ப்ரைஸ் டெஸ்ட், ஆனுவல் டெஸ்ட் இன்னைக்கு உங்களுக்கு 100 மார்க்ஸுக்கு வைக்க போறேன். ஆத்தடி. எல்லாரும் பாஸ் ஆகுறீங்க. 90 மார்க்ஸ் மேலே எடுக்கணும். ஐயோ இல்லைன்னா ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். ஐயோ டேய் சொரப்புல என்ன சொல்கிறான்னு பார்த்தியா? டீ யாரா இங்கே எங்கேட்டு வந்தாங்க? டேய் ஆனுவல் எக்ஸாம் சர்ப்ரைஸ் டெஸ்ட் ஆமாண்டா. இவனா ஆனுவல் எக்ஸாம் போயிட்டு சர்ப்ரைஸாக வைப்பாங்களா? ஐயோ என்ன இது வந்து சே. ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் டூர் கூட்டிகிட்டு போகிறோம். எல்லாரும் ரெடியாக இருங்க. இப்போ நம்ம கொடைக்கானலுக்கு டூர் போக போகிறோம். என்னடா இது வித்தியாசமாக இருக்கு? ஒன்றுமே புரியலைங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. எல்லாரும் பேக் எடுத்துட்டு கிளம்பி வெளியே வந்து ரெடிங்க. பஸ்ஸு ரெடியாக இருக்கு. இது ஒன்றும் புரியலை. சரி ஃப்ளோவோடு போவோம். சரி என் பேக் எடுத்துட்டு இல்லை நீ பஸ் வரைக்கும் போகலாம், எனக்கு சுச்சு வருது. வா போவோம், போயிட்டு வரும். சரி வேமா போவோம் வா. சுகனீஸ்வரன். யாரு? சுகனேஷ் யாரு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஐ ஐ ஐ லவ் யூ. யாரு இவ? ஏய் போயிட்டு வாடா. போயிட்டு இருப்ப, சீக்கிரம் வாடா. இந்த வாடா. டேய் 5 நிமிஷம் ஆச்சுடா பாத்ரூம்ல வந்து. ஒண்ணு போயிட்டே இருக்கேன், வாடா. டேய் அர்ஜென்ட்டா இருக்கு, வர மாட்டேங்கிறா. என்னடா அது? முக்குடா முக்கு வந்துரும். ஏய் பஸ்ஸே கிளம்ப போகுதுடா, வாடா சீக்கிரம். இருடா வரேன்டா. எவ்வாடா இது? ஐயோ பேண்ட் ஈரமாயிருச்சு. ஐயோ என்னது இது? டேய் தம்பி, ஏதோ தண்ணியை கொட்டிட்டியாடா? ஈரமா இருக்கு. ஐயோ இல்லம்மா, அது ஒண்ணும் போயிட்டியாடா நீ? ஐயோ தூக்கத்துல கனவு வந்து அலாரம் வச்சு எந்திரிச்சு 2 மணிக்கு உன்னை கூட்டிட்டு போனேனே, திருப்பியும் போறியடா? அது கனவுல வந்துச்சுமா. இது அடி ஒன்னேடா. இப்படிதான் கனவுல என்னென்னமோ நடக்கும். திடீர்னு எக்ஸாம் வைப்பாங்க, திடீர்னு ஏதோ பொண்ணு வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவோம், திடீர்னு வந்து டூர் கூட்டு போவாங்க, திடீர்னு நல்ல மார்க்கெல்லாம் எடுப்பேன். கடைசியில் வந்து எண்டிங் வந்துட்டு என் பேண்ட்டை நினச்சி அம்மாட்ட செருப்படி வாங்கி நைட் 2 மணிக்கு அடி வாங்கிட்டு வந்துருக்காரு. இதே வேலையா வச்சிருந்திருக்க நீ. அப்புறம் கூட்டு போவாங்க என்னை. எங்கள் அம்மா எழுப்பியெல்லாம் சுவிட்சு கூட்டு போய் என்னை வந்து அவ்வளோ டெடிக்கேட்டடாக பார்த்துக்கிட்டாங்க. அப்படி இருந்தால் தற்போது ஒரு மணி நேரத்தில் சர்ன்னு ஃபயர் சர்வீஸ் நெருப்பு அனுத்துற மாதிரி அமைச்சு பெட்ஷீட் துவச்சி போட்டே உனக்கு காலங்கள் போயிருக்கும் வச்சுக்கிட்டு. ஏன்டா பெத்து
இருக்கும்னு நினைச்சிருப்பேன். இப்படித்தான். ஆனா உளறதெல்லாம் நிறைய நடக்கும் எனக்கு சின்ன பிள்ளைல வந்து. உளறிக்கிற நானும் பெருசா உளர்னு இல்லை. நம்மளுக்கு தெரியாதுயா, கூட இருக்கவங்களுக்கு தான் தெரியும். சத்தியமா நம்மளுக்கு வளர்றதே தெரியாது. ஆனா கூட இருக்க என்ன சொல்ல, நீ என்னடா வளர்க்கிட்டே இருக்கேன்றாங்க திடீர்னு. 18 வருஷம் எங்க அம்மா கூட இருந்தப்ப உளர்னு இல்லை. எங்க வீட்டுல சொல்லுவாங்க, நான் வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கி இருக்கப்பலாம் சில நேரம் சொல்லுவாங்க நான் உளறிக்கிட்டு இருக்கேன், எதையாச்சும் பேசிக்கிட்டு இருப்பேன். அவ்வளோவா கிளியரா பேசுனது கிடையாது, ஏன்னா அவங்களுக்கும் புரியாது. அந்த மாதிரி சொல்லி வந்து சொல்லி இருந்திருப்பேன். இன்னொரு நடந்துச்சு எனக்கு ஒரு வாட்டி. வளர்றது மட்டும் இல்லாம எந்திரிச்சு நடந்து போய் ஒரு இடத்துல போயிருந்தீங்க. ஆமா, எங்க ரூம்ல இருந்து ஹாலுக்கு போய் டிவி முன்னாடி உட்காந்து காட் பிளஸ் மம்மி காட் பிளஸ் டேடின்னு சின்ன பிள்ளை ரைம்ஸ் வரும் தெரியுமா? ப்ரேயர் சாங் உட்காந்து நான் பாடிக்கிட்டு இருந்திருக்கேன். எங்க அம்மா வந்து என்னடா பிள்ளைய காணன்னு தேடி எந்திரிச்சு வந்தவங்க பார்த்து டிவிக்கு முன்னாடி, டிவிலாம் ஆஃப் பண்ணி தான் இருக்கு, இருட்டில் உட்காந்து இருந்திருக்கேன். எங்க அம்மா வந்து பயந்து. உங்க அம்மா நிலைமைய நினைச்சு பார்த்து யோசிச்சு பாரு. நானா கதி கலங்குது. நானா வந்து என் பிள்ளையா இருந்தா விட்டுட்டு போயிருந்திருப்பேன். சரி காலையில வந்துருவோம். டக்குன்னு வந்து அந்த சிலுவையெல்லாம் தலையில காஞ்சரிங் படம் மாதிரி அப்படிதான் இருந்திருக்கும். அதெல்லாம் எப்படி என்ன தூக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல, தூக்கிட்டு வந்து படுக்கப்பட்டு இருந்திருக்கேன். எங்க வீட்டுல சொல்றாங்க அடுத்த நாள். எனக்குலாம் ஆச்சரியமா இருக்கு, எப்படி இது நம்மளுக்கு எதுவும் பேய் பிடிச்சிருக்குமோ. நான் அப்படியே பார்த்துட்டு போயிருப்பேன். சரி ரைட்டு, பிள்ளை பழி கொடுத்துருவோம். சரி வேற பிள்ளை பெத்துக்க அப்படிதான் இருக்கும். வளர்றது நடக்கிறதெல்லாம் நிறைய நடக்கும். எனக்கு நிறைய பெருசா வளர்ந்துமே பெருசா வளர்ந்தேன். டிராக்டர் எல்லாம் ஓட்டுவேன் தூக்கத்துல. ஏதாவது சளி பிடிச்ச டிராக்டர் ஓட்டு நார்மலாவே நீ ஓட்டிட்டு தான் இருக்க. அது வந்து அறுவடை பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு. அது வந்து என்னன்னா சில பிரெயினோட இதெல்லாம் இருக்குமா எப்படின்னா, அது வந்து மசிலோட கனெக்ட் ஆகிருக்கும்ல. சில நேரத்தில் வந்து என்னன்னா நம்ம கனவுல நடக்கிறோம் அப்படின்னா, சில நேரத்தில் வந்து அது ஓவர் டூ பண்ணி கனவுலே நடக்காமல் நிஜத்துலேயே நடக்க வச்சுருவான், நடக்க வைக்கிற மாதிரி இது பண்ணிடுவோம். சில நேரத்தில் அது நடக்க, மோஸ்ட்லி அது நடக்காது. சிலருக்கு மட்டும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நடந்துக்கிட்டே இருக்குமா. அதை வச்சு டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த கேட் இருக்குல்ல, பூனை இருக்குல்ல, பூனை வந்து மோஸ்ட்லி வந்து கனவுல வந்து நகல்றது அதெல்லாம் பண்ணாது. ஏன்னா அது ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல இருக்கும், ஏதாவது நகல்றது தான் செத்து கீழே விழுந்து செத்து போயிடும், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அதனால அதுங்க வந்து மோஸ்ட்லி நகலாதான். அந்த பிரெயினில் வந்து அதெல்லாம் டீஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த இதெல்லாம் இது பண்ணிட்டு பார்க்குறப்ப அந்த மூமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. அந்த நேரத்துலாம் போய் நம்ம ஆளுங்க போய் பயமுறுத்தி விட்டுறது. அது போய் தூங்கிட்டு இருக்கும்போது தொட்டு அதை பறக்க விட்டு பறந்துக்கிட்டு 3ஆம் மாடியில இந்த அம்மானு குறிச்சிடும். அனிமல்ஸுக்கெல்லாம் கனவு வரும், பார்த்துருக்கியா? ஆமாம், சில நேரம் அந்த இது பூனை எல்லாம் தூங்கி கனவுல வந்து ஃபிஷ்ஷை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அது மூக்குள்ளே கொண்டு ஃபிஷ்ஷாக வைப்பாங்களே, அந்த மாதிரி சில நாயெல்லாம் ஓடுற மாதிரி திடீர்னு ஓடுற மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணும், தூக்கத்திலே ஓடும். அதுங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கனவெல்லாம் வரும். அதுக்கு அடுத்து சில பேர்ட்ஸ்க்கெல்லாம் கனவு வருமா. கனவு வந்து அது ஹம் பண்ணுமா, அம்மா நான் கூட கொஞ்சம் ஹம் பண்ணுமா. அதாவது எப்படின்னா அது நார்மலாக இது பண்ணிகிட்டே இருக்கும்ல, காலையில் கத்திக்கிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி வந்து நைட்லேயும் வந்து தூங்கிட்டு இருக்கும் போதும் அது எப்போ தூங்குதோ அப்போ அதை வந்து கத்திக்கிட்டே இருக்குமா, ரிஹர்சல் பண்ணுற மாதிரி பண்ணுமா. இந்த மாதிரிலாம் இருக்குது. எல்லாம் கான்செர்ட் இந்த அடுத்த நாள் நைட்டு ஒரு ப்ராக்டிஸை போட்டு ஆமாம் அடுத்து போய் பாடி வின் பண்ணிடும். சில ஃபேக்ட்ஸை பற்றி பார்ப்போமா, கனவை பற்றி. இப்போ வந்து நாங்கள் புதுசாக வந்து ஃபேக்ட்ஸ் எல்லாம் பேசுவோம். இன்ஃபர்மேட்டிவ் சேனலாக மாற்ற போகிறோம் நாங்கள். அப்படியெல்லாம் கிடையாதுங்க, எல்லாம் போயிடும் இல்லை. அதாவது வந்து ஃபேக்டை உள்ள நுழையும். சொல்லுங்கள், அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபேக்ட்லாம் சொல்லுங்கள். தெரிஞ்ச ஃபேக்டா தெரிஞ்சு வந்து லூசி ட்ரீம்ஸ் பார்த்தீங்கன்னா, லூசி நீங்கள் வந்து கனவுல இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும், நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் கனவை நீங்களே கண்ட்ரோல் பண்ணி அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் பெப்பர் எல்லாம் தூவி, ஆமாம் உங்கள் கனவை நீங்களே டிசைட் பண்ணிருக்கீங்க. எனக்கு அந்த மாதிரி நிறையா கனவு வந்து அதாவது எப்படின்னா நீங்கள் அரை தூக்கத்தில் இருந்துக்கிட்டு கனவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும் என்ன கனவுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ரெக்கார்டாகி உங்கள் லோக்கல் ட்ரெயினில் ரெக்கார்டாக சில நேரம் எந்திரிச்சிருவோம், திருப்பி அதே கனவு வரணும்னு படுத்து தூங்கிட்டு அதே ஞாபகம் வச்சு அதே மாதிரி நடக்கும். யாராவது எழுப்பி விட்டா கூட பாஸ் பட்டு நமக்கு மாதிரி வந்து பாஸ் ஆகும். திரும்ப நான் அந்த கனவை கண்டினியூ பண்ணிட்டு வரேன்னு சொல்லி தூங்கி அந்த கனவை கண்டினியூ பண்ணிட்டோம். மோஸ்ட்லி வந்து லூசி ட்ரீம் வந்து 80% பீப்புள் வந்து எப்பயாவது தான் அதை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்களாம். 20% பீப்புள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். வேணும் லூசி ட்ரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா வந்து யோசிச்சு அதை இது பண்ணுவாங்க. ஆமாம் எனக்கு இது வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஆமாம் அந்த கனவை எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இதுக்காண்டி வெறி கொண்டு தூங்கிடுவாங்க சில பேர். அந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த வெறுப்பில் கூட சில பேர் இருப்பாங்க, அடிச்சு கொண்டுட்டு திரும்ப தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆமாம். அதுவும் இல்லாமல் இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, இது வந்து கனவு வந்து எப்போ வரும்னா
ரெம் ஸ்லீப்பில் தான் வரணும். REM. அது வந்து ரேண்டம் ஐ மூமெண்ட் ஸ்லீப். இப்போ வந்து நார்மலாக டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது வந்து சில நேரம் மூமெண்ட்லாம் இருக்காது, அப்படியே இருக்கும். இந்த ரெம் ஸ்லீப்புக்கு போயிட்டோம்னாலே ஐ மூமெண்ட் ஆயிரும். அப்போ வந்து கனவு காண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றது உறுதியாயிரும். கனவு கண்டுக்கிட்டு இருந்திருப்போம் அந்த நேரத்தில். இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, அனிமல்ஸும் கனவு காணும். அது வந்து அதுக்குரிய இதில் கனவு கண்டுகிட்டு இருக்கும். அதுக்கு பிடிச்சது அந்த விஷயங்கள்லாம் அது மெமரியில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அது கனவு. பெண் நாயை பற்றி கனவு, பெண் நாய் ப்ரப்போஸ் பண்ணுறது அதை பற்றி கனவு கண்டுகிட்டு இருக்கோம் அதே மாதிரி. அப்புறம் பேர்ட்ஸு இதுக்கும் வந்து கனவு கண்டுற இது இருக்குது. அப்புறம் இன்னொரு ஃபேக்ட் ஒன்று என்னென்னா, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கனவு டிஃப்ரெண்ட்டாக வரும். ஆண்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ரிலேட்டடாக வரும். அதாவது எப்படின்னா, நம்ம ஓடுறது, ஒடியாடுறது, அடித்து தூக்கி போடுறது, மிதிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள். தப்பாக நினைக்காது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கனவுல வருமா. பெண்களுக்கு வந்து எமோஷ்னலாக தான் வருமா. ரொம்ப எமோஷ்னலான விஷயங்கள், அவங்க வந்து மனசில் நினைக்கிறது, அந்த மாதிரி எமோஷ்னல் விஷயங்கள் மட்டும்தான் ரொம்ப இருக்கும். ஃபிசிக்கல் ரிலேட்டட் வந்து அது அந்தளவுக்கு வராதாம். நம்ம தான் வந்து தெருவாக ஓடிக்கிட்டு, ஆமாம், சண்டை போட்டு எவனையாவது துரத்துக்கிட்டு, அடிச்சுக்கிட்டு, மண்டையை உடச்சிக்கிட்டு, திடீர்னு செத்து கனவுலேருந்து எழுந்திருப்பாங்க. இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, லூசிட் ட்ரீம் பண்ணுறவங்க வந்து வேணுங்கன்னே செத்ததுக்கப்புறம் கனவுலேருந்து வருவாங்களா. ஏன்னா கனவுல வந்து நம்ம செத்துட்டோம்னு வச்சுக்கோவேன், இது நிஜத்தில் எந்திரிச்சிருவோம். ஏன்னா மூளை வந்து அதை வந்து அதுக்கடுத்து என்ன நடக்குன்னு அதுக்கு தெரியாது. செத்ததுக்கப்புறம் என்ன நடக்குன்னு அது தெரியாதனால டக்குன்னு எந்திரிச்சிரும். லூசிட் ட்ரீம் பண்ணுறவங்க வந்து மோஸ்ட்லி வந்து கனவுலேருந்து வெளியே வரணுன்றதுக்காண்டி சாவாங்க. அந்த மாதிரி பண்ணால் பிரெயினுக்கு ப்ராப்ளமும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், மக்களை யாரும் வந்து லூசிட் ட்ரீம் நடந்திருக்கோம் டக்குன்னு சூசைட் பண்ணியா? என்னையா சொல்கிறதான் சொல்கிறேன், நல்லதா சொல்கிறேன் இல்லையா? கனவுல வந்து பண்ணோம்னா ஏதாவது பாதிப்பு வருங்கிறியே. அதே மாதிரி 6 வருடங்கள் வந்து ஒரு மனிதன் வந்து கனவுலையே செலவிட்டுறானாமா அவன் லைஃப் டைம் ஃபுல்லாக ஆவரேஜாக. 6 வருஷத்துக்கு நம்ம படம் எடுத்துருக்கோம். எவ்வளோ பெரிய டேரக்டர் வந்துருக்கோம். இந்த அளவுக்கு திறமை இருந்துட்டு இங்கே இருந்திருக்கோமே. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, இப்போ ஏஐ வந்துடுச்சு. ஏஐ வந்து உங்கள் கனவு எல்லாத்தையுமே வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி, அந்த டெக்ஸ்ட்டை வந்து இமேஜாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கே படம் போட்டு காமிப்பாங்க. ஆமாம், நீங்கள் என்ன கனவு கண்டாலும் வந்து ஒவ்வொரே பார்க்கும். ஃப்யூச்சரில் வந்து எதிர்பார்க்கலாம் அந்த விஷயத்த. கனவுல கூட ஒரு ப்ரைவசி இருக்காது. நீங்கள் என்ன கனவு கனவு ஊரே உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஓ, இந்த கனவு தான் கண்டுக்கிட்டு அவ்வளோ நினச்சிக்கிட்டீங்களா? வா சிக்கு அவ்வளோதான். பார்த்துக்க, போகிற போக்கில் என்னென்ன நடக்க போதோ தெரியல. சுசாந்தெல்லாம் மாட்டிடுவாரு. அவ்வளோதான். நானா ரைட்டரா? இந்த மாதிரிலாம் நடக்குது. வேறு தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இதுதான் ஃபேக்ட் டைம். இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. இன்னொன்று தெரியுமா, ஃப்யூச்சரை பற்றிலாம் சில பேர் கனவு வருமா. இந்த ஆப்ரஹாம் லிங்கன் இருக்கார்ல, ஆமாம், அவரெல்லாம் வந்து சுடப்பட்டு தான் நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே கனவுலேயே சொல்லிட்டார். அதே மாதிரி இந்த டைட்டானிக்கில் இருக்கவங்க ஒரு 19 பேர் வந்து கப்பல் மூழ்கி தான் இறக்க போகிறாங்கன்றத முன்னாடியே சொன்னாங்களாம். ஐயா, இதெல்லாம் கட்டுக்காதவங்க தான் இருக்குது. அதை எப்படி ஃபியூச்சரில் வந்து கரையை நினச்சிக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி. ஆப்ரஹாம் லிங்கன் வந்து இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நான் இப்படி தான் செத்து போவேன், அடுத்த இதில் நான் இருக்க மாட்டேன். சில பேருக்கு நடந்துருச்சு, சில பேருக்கு நடக்கல. ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருந்தா எதையும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. பாம்பு கொத்தி இருந்தா நம்பி செத்து போயிடுவாங்க. ஆமாம், சில இதுக்கு இந்த பாம்பு கொத்துன்னு சொல்கிறல, பாம்பு கொத்துறதுக்கு ஒரு ரீசன் இருக்காமா. கனவுல ஏன் அது வருது, சேஸ் பண்ணுது, உன்னை பாம்பு துரத்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எமோஷனலாக நீ வந்து இதெல்லாம் ஃபீல் பண்ணுற அப்படின்றதுலாம் இருக்கு. இந்த மாதிரி கனவுல வந்து நீ கீழே விழுந்துக்கிட்டே இருக்கனா உன் என்லெஸ் ஃபீலிங்காக, நீ எந்த ஃபீலிங் வந்து ஒரு மூவ் ஆகாமல் அதில் இருந்துகிட்டே இருந்தேன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வந்துகிட்டே இருக்குமா கனவுல. எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, பாம்பு வந்து விரட்டி உனக்கு கொத்திடுச்சுன்னா நீ பொழைச்சிக்கிட்ட, ரைட்டு, உனக்கு கொத்தலைன்னா நீ செத்தடா, நேரில் வந்து உனக்கு கொத்த. ஐயோ, கனவு கொத்துறதை மட்டும் மறந்துட்டோன்னு வச்சுக்குவேன். காலையில் என்ன, ஆமாம், இதை வேற உட்காந்து அதை ஓவர் திங்க் பண்ண, அந்த பாம்பை எங்கடா போய் தேடி கண்டுபிடிக்க. கனவுல அந்த பாம்பு ஆல்ரெடி ஓவர் திங்க் பண்ணி தான் கனவுலே வருது. கனவுல வந்ததுக்கப்புறம் ஓவர் திங்க், பாம்பு எங்கடா கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது புதற்குள்ள போனாலே பயந்துக்கிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்களே. அது நேரில் வந்து கொத்திருந்தாங்க. அது நிறைய விஷயங்கள் இருக்குது. கனவுகளை பற்றி பேசியாச்சு. உங்களுக்கும் நிறைய கனவுகள் வந்திருக்கும், டிஃப்ரெண்ட்டாக கனவுகள் வந்திருக்கும். உங்கள் கனவுகளை வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஆமாம், அதில் நாங்கள் வந்து படிச்சுட்டு லைக் போட்டுறோம். இப்போ வந்து யூடியூப்குள்ளே வந்துட்டோம், அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமுக்குனீங்கன்னா டிங் டவுன் அப்படின்னு பெல் அடிச்சுட்டு வீட்டு கதவை தட்டி திறந்து நாங்கள் வந்து கிஃப்ட் வேற கொடுப்போம். நாங்களே வந்து பேசிட்டு தான் போவோம். கதவை திறந்து நாங்கள் வந்து பேசிட்டு போவோம். இதை சொன்னதுக்காண்டி நிறைய பேர் எதுவும் பண்ண மாட்டாங்க. இவங்களா இதில் கேட்குறதே பெருசு, நேரில் யார் வருவாங்களா? அதனால வந்து யூடியூப்பில் போட்டிருக்கோம், எல்லாரும் பாருங்கள், கேளுங்க. நல்லா பாசிட்டிவாக இருந்துச்சா நீங்கள் வச்சுக்கோங்க, நெகட்டிவெல்லாம் எங்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக மாற்றிக்கிறோம். கண்டிப்பாக. நன்றி, வணக்கம். வணக்கம். இது வெட்டி பேச்சு வீணா போச்சு. நன்றி. கனவுல சந்திப்போம்.